Did you put an X mark on certain ballot papers or did you not put it? Yes, I marked on the defaced. Alright, how many ballot papers did you put an X mark on? It was around 8, I think, sir. இந்த இடத்தில் கையெழுத்து போடும்போது இங்கே பார்த்து உடனடியாக அந்த சிட்டையில் கிறுக்குகிறார். கிறுக்கின உடனேயே இந்த போர்ட் ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விடுகிறார். இந்த பிஎம்ஓ ஆஃபீஸ் அண்ட் ஹோம் மினிஸ்டர் கீழே தான் இந்த ஒட்டுமொத்த சண்டிகரே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மேயர் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த நபர் அல்ல இந்தியா அலைன்ஸ் கூட்டணியில் வரக்கூடிய நபராக இருக்கவே கூடாது. அனைத்துமே எங்கள் கையில் தான் இருக்க. இந்த வெறி எந்த அளவில் தாண்டவமாடியது, இந்த வெறி எந்த அளவில் பிஜேபியை எக்ஸ்போஸ் செய்து விட்டது என்று நீங்க பார்த்தீர்கள். வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் has been exposed. வரக்கூடிய தேர்தல் எப்படி இந்தியாவில் நடக்கப் போகிறது, எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படி இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற போறார்கள் என்கிற அனைத்து விஷயத்திற்கான ஒரு ப்ரோமோவை நீங்க பார்த்து விட்டீர்கள். சண்டிகர் மேயர் எலெக்ஷன். அனில் மசீஹை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 19ஆம் தேதி கோர்ட்டிற்கு அழைத்தது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள், எப்படியெல்லாம் அந்த நபர் டேம்பர் செய்தார். அந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு, போட்டு காட்டுவதற்கு முன்பு, நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷாவுடைய கொடூரமான முகம், பிஜேபியின் தவறான திட்டம் எக்ஸ்போஸ் ஆனது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். வெறும் 36 ஓட்டுகளுக்கான ஒரு மேயர் எலெக்ஷன். மொத்தமே 36 ஓட்டுகள் மட்டும்தான். பிஜேபியிடம் 16 ஓட்டு. எப்படி பிஜேபியை ஜெயிக்க வைப்பதற்காக 8 ஓட்டுகளை டேம்பர் செய்து பிஜேபியின் மைனாரிட்டி கமிஷனின் தொண்டரான தலைவரான அனில் மசி, இந்த நபரையே எப்படி நீங்கள் ப்ரெசைடிங் ஆஃபீஸராக அமர வைத்தீர்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, டெமோக்ரஸிக்கு எதிரான ஒரு விஷயம். கவர்னர் தான் இந்த நபரை நியமிக்க வேண்டும். எந்த அரசியல் கட்சியை சார்ந்த நபராக இருக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய டிஎம் அவர்தான் அதற்கான அப்ரூவலை கொடுக்க வேண்டும். செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் அவர் அதற்கான கையெழுத்தை போட வேண்டும். அனைத்து சிஸ்டமே, அனைத்து அரசியல் அதிகாரிகளுமே அமைதியாக இருந்தார்கள். அப்போ இந்த நபரை அங்கு அமர வைத்து மேயர் எலெக்ஷனில் இது போன்ற சதித்திட்டத்தை தீட்டுவதற்காக வேறொரு இடத்திலிருந்து சாவி கொடுக்கப்பட்டது. அந்த வேறொரு இடம் எங்கே என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, சண்டிகர் ஒரு யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரி நேரடியாக ஹோம் மினிஸ்டர் கீழே தான் இயங்கும். அதாவது அமித்ஷாவிற்கு கீழே வரக்கூடிய இந்த இடம். அங்கே இருக்கக்கூடிய தலைவர் பாஸ் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, எப்படி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரோ அந்த சீஃப் மினிஸ்டர் ஈக்குவலண்ட் யாருன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர். பிஎம்ஓ ஆஃபீஸ் அண்ட் ஹோம் மினிஸ்டர் கீழே தான் இந்த ஒட்டுமொத்த சண்டிகரே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மேயர் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த நபர் அல்ல இந்தியா அலைன்ஸ் கூட்டணியில் வரக்கூடிய நபராக இருக்கவே கூடாது. அனைத்துமே எங்கள் கையில் தான் இருக்க வேண்டும். இந்த வெறி எந்த அளவில் தாண்டவமாடியது, இந்த வெறி எந்த அளவில் பிஜேபியை எக்ஸ்போஸ் செய்து விட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள். நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் அனில் மசியை கூப்பிட்ட போது, அனில் மசி வருவதற்கு முன்பே ஒரு 10 நாட்களாக பிஜேபியின் லீகல் டீம் அவருக்கு கற்றுக் கொடுத்து வந்தது. ஒரு டியூஷன் எடுத்து வந்தார்கள். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டிற்கு போகும்போது இப்படியெல்லாம் கேள்வி கேட்கப்படும். இந்த கேள்விகளை நீங்கள் இப்படித்தான் ஹேண்டில் செய்யணும், இப்படி தான் நீங்கள் பதில் கொடுக்கணும் என்று. ஆனால் நீதிபதியை பார்த்த உடனேயே, சந்திரசூட் அவர்களுடைய அந்த கோபத்தை பார்த்த உடனேயே இந்த நபர் பம்மி விட்டார், குழம்பி விட்டார். பதற்றத்தில் இந்த நபர் உண்மையை உளறிவிட்டார். இவருடைய உண்மை பிஜேபியை, மோடியை, அமித்ஷாவை எக்ஸ்போஸ் செய்து விட்டது. எந்த விதமான தேர்தலை இந்த நாடு சந்திக்க போகிறது, எந்த விதமான தேர்தலை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம், எந்த விதமான சதி திட்டங்களை நீங்க அனுபவிக்க போறீர்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே இந்த நபர் எக்ஸ்போஸ் செய்து விட்டார். Did you put an X mark on certain ballot papers or did you not put it? Yes, I marked on the defaced. Alright, how many ballot papers did you put an X mark on? It was around 8, I think, sir. சந்திரசூட் அவர்கள் இவரை பார்த்த உடனே கேட்ட கேள்வி, நீங்க கேமராவிற்கு முன்பு என்னெல்லாம் செய்தீர்களோ அனைத்திற்கான ப்ரூஃப், ஆதாரங்கள் என்னுடைய டேபிளில் இருக்கிறது. அதனால் பொய்யை மட்டும் பேசக்கூடாது.
அப்படி பொய் பேசினீர்கள்னா உங்கள் மீது வழக்கு பாயும். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அனில் மசி அப்படியே கையும் காலும் ஓடவில்லை. அப்படியே பதற்றத்தில் வேறவெல்லாம் தொடச்சிட்டு, ஐயா நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், பிஜேபி என்னெல்லாம் கற்றுக் கொடுத்து வந்ததோ அனைத்தையுமே பெரட்டி போட்டு விட்டார் இந்த நபர். பிஜேபிக்கு பெரிய விஷயம் இல்லாமல் இந்த நபரை அப்படியே ஓரம் கட்டி விட்டுவார்கள். மைனாரிட்டி கமிஷனுடைய ஒரு தொண்டர் மட்டும்தான், ஒரு தலைவர் மட்டும்தான், பெரிய போஸ்டிங் எல்லாம் கிடையாது, தூக்கி போட்டு விட்டுருவார்கள். இந்த நபருக்கும் எங்களுக்கும் சம்மதமே இல்லை என்று தொடச்சு போட்டு விடுவார்கள். அதனால் பிஜேபிக்கு இதிலிருந்து எம்பாரஸ்மெண்ட் ஏற்படுவிடும் என்று நீங்கள் நினைத்தீர்கள்னா கிடையாது. ஒரு தடியான தோலை போர்த்தி கொண்டு பிஜேபி இன்னைக்கு இருக்கிறது. எந்த விதமான வெட்கம், மானம், சூடு, சுரணை, எந்த விதமான எம்பாரஸ்மெண்ட் எதுவுமே பிஜேபிக்கு இருக்காது. இதெல்லாம் சாதாரணமான விஷயம். தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அடுத்த திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சு விட்டுவார்கள். ஆனால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் டேம்பரிங் செய்தீர்களா செய்யவில்லையா? அதுக்கு முன்னாடி பல்வேறு கதையெல்லாம் சோடிக்க பார்த்தார் அனில் மசி. எதுவுமே மசியவில்லை. நேரடியாக தெளிவாக கேட்ட இந்த கேள்வி, டேம்பரிங் நடந்ததா இல்லையா? நீங்கள் அந்த பேலட் பேப்பர்ஸ்களில் கிறுக்கினீர்களா இல்லையா? இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆமாம் சார், நான் எக்ஸ் கோடுகளை போட்டேன். ஏன் போட்டீங்க? அது கொஞ்சம் டேம்பரிங்கான ஓட்டாக தெரிந்தது, அதனால் அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சேன். சரி, எத்தனை ஓட்டுகளை இப்படி கிறுக்கினீர்கள்? 8 ஓட்டுகளை கிறுக்கினேன். அப்போ 8 ஓட்டுகளை நீங்கள் கிறுக்கி ஆம் ஆத்மி கட்சியின் மேயரை தோற்கடிக்க விட்டு உங்களுடைய ஃபேவரட்டான பிஜேபி நபரை நீங்கள் எப்படி அமர வைத்தீர்கள்? இல்லை அதெல்லாம் நான் செய்யலை. அப்போது உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்கும்போது உங்களிடம் அந்த கையெழுத்தை போடுவதற்கான அதிகாரம் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு டாட்டை கூட நீங்கள் எங்கேயுமே வைக்கக்கூடாது. அந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கணக்கெடுக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் காட்டியிருக்க வேண்டிய எதுவுமே நீங்கள் காட்டவில்லையே. அந்த அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்த உடனேயே நீங்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த நபரை உட்கார வைத்து, சேரில் உட்கார வைத்து அங்கேருந்து ஓடி போனீர்கள். இல்லை நான் ஓட்டை காப்பாற்றுறதுக்காக ஓடினேன். ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ்கார அந்த ஓட்டை பறிக்கிறதற்கு வந்தார்கள். ஏன்னா நீங்கள் காட்டவில்லை, நீங்கள் திருட்டை செய்திருக்கிறீர்கள், அதனால் அவர்கள் வந்தார்கள். எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியுமே இல்லாமல் நீங்கள் இந்த சதியை செய்திருக்கிறீர்கள், அதனால் உங்கள் மீது வழக்கு பாய வேண்டும். இது நேரடியாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எடுத்து வைத்த விஷயம். ஆனால் இதற்கு பின் பிஜேபி இன்னொரு பிளானையும் போட்டிருந்தது. அதாவது தப்பித்தவறி சுப்ரீம் கோர்ட் இந்த தேர்தலை டிஸ்மிஸ் செய்தால் இதற்கு பின் என்ன செய்யலாம்? அதற்காக அவர்கள் இன்னொரு வேலையை பார்த்தார்கள், ஹார்ஸ் ட்ரேடிங். இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கான விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் நேற்று மிகவும் தெளிவாக எடுத்து வைத்தது. அதாவது எஸ்சி ஃபிளாக்ஸ் ஹார்ஸ் ட்ரேடிங் ஃபியர், அதாவது விலை கொடுத்து நீங்கள் மேயர்களை, ஓட்டுகளை வாங்குவீர்கள், அது உண்மையாகிவிட்டது. எப்படின்னு நீங்கள் பாருங்கள். 3 ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்கள், குருச்சரண் சிங், கால்ரா, நான் எப்போவுமே பிஜேபி பக்கம் தான் இருந்தேன், நான் ஏதோ ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்தது மட்டும்தான் நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் என்னுடைய கொள்கை ஆம் ஆத்மி கட்சியுடன் எப்போதுமே ஒத்துப்போகவில்லை, அதனால் நான் பிஜேபியில் தாவிவிட்டேன். இந்த மேயர் எலெக்ஷனில் எப்படி பணத்தை கொடுத்து இவர்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறது பிஜேபி என்று நீங்கள் பாருங்கள். பூனம் தேவி, அரசாங்கத்தோடைய திட்டங்கள் எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கிறது, அதனால் நான் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன், பிஜேபி பக்கம் போய் சேருகிறேன். நேஹா முசாவத், எனக்கு பிஎம் மோடியை ரொம்பவே பிடிச்சிருக்கிறது, அதனால் நான் ஆம் ஆத்மி கட்சியை விட்டு நான் பிஜேபியில் சேருகிறேன். அதாவது ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய 13 மேயர்களிலிருந்து இப்போ 3 மேயர்கள் பிஜேபி பக்கம் தாவி விட்டார்கள். நாளைக்கே மீண்டும் ஒரு முறை இந்த மேயர் தேர்தல் நடந்தால் அந்த இடத்தில் பிஜேபி தான் வெல்லும் என்கிற விஷயம் தெளிவாக்கி விட்டார்கள் இந்த நபர்கள். சதியை கொஞ்சம் பாருங்கள். இந்த இடத்தில் நீங்கள் எந்த அளவில் இந்த நபர் டேம்பரிங் செய்தார், ஒரு 3 நிமிஷத்திற்கான அந்த வீடியோ இருக்கிறது. இந்த வீடியோ முதலில் பாருங்கள், அதற்கு பின்பு பிஜேபியுடைய பிளான் பியும் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், இதை பாருங்கள். முதலில் பிஜேபி எந்த நபரை இந்த தேர்தலுக்கான பிரிசைடிங் ஆபீசராக அமைத்ததோ அந்த நபரை பற்றி நீங்க கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
பெயர் அனில் மசி. பிஜேபியின் மைனாரிட்டி மோர்ச்சாவின் பிரசிடென்டாக பதவியில் இருந்திருக்கிறார். கேள்வி இங்கேதான் எழும்புகிறது, எப்படி பிஜேபியின் ஒரு தொண்டர் நேர் வழியில் தேர்தலை நடத்த முடியும்? இப்போ ஒரு டேட்டாவையும் எடுத்து காட்டுகிறேன். சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் பிஜேபியிடம் இருக்கக்கூடிய ஓட்டுகள் எத்தனை? 14 கவுன்சிலர், ஒருத்தர் அகாலிதளை சார்ந்த நபர், ஒரே ஒரு எம்பி. ஆக மொத்தம் 16 ஓட்டுகள். ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் உடைய கூட்டணி. ஆம் ஆத்மியிடம் 13 கவுன்சிலர்கள், காங்கிரசிடம் 7 கவுன்சிலர்கள், மொத்தம் 20. ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் உடைய வெற்றி நிச்சயமாக இருந்தது. இந்த இடத்தில் தான் இவர்களுடைய திருட்டுத்தனம் பிடிபட்டிருக்கிறது. அதை பாருங்கள். அனில் மசியின் திருட்டுத்தனம். எப்படி பிஜேபி இந்த நாட்டின் அப்பாவி மக்களை ஏமாற்றி வருகிறது பாருங்கள். ஓட்டுகளை எண்ண தொடங்குகிறார். 36 ஓட்டுகள் மொத்தம். ஒவ்வொரு ஓட்டையும் அலசி ஆராய்கிறார். எந்த ஓட்டு பிஜேபிக்கு வந்திருக்கிறதோ உடனடியாக அந்த சீட்டில் கையெழுத்து போட்டு பாஸ் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நபர். இதற்கு மேல் ஆம் ஆத்மி கட்சியின் ஓட்டு வருகிறது. திருட்டுத்தனம் எப்படி நடக்கிறது என்று நீங்க பாருங்கள். இந்த இடத்தில் கையெழுத்து போடும்போது இங்கே பார்த்து உடனடியாக அந்த சிட்டையில் கிறுக்குகிறார். கிறுக்கின உடனேயே இந்த ஓட் ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விடுகிறார். இந்த உடனடியாக இந்த ஓட்டையும் கிறுக்கி அதை ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விடுகிறார் இந்த நபர். இதே போன்று 3வது ஓட்டும் இந்தியா அலைன்ஸோட ஓட்டாக இருக்கிறது. அதையும் கிறுக்கி அதையும் ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விட்டார். 4வது ஓட்டும் இதே முறையில், 5வது, 6வது, 7வது, இதே போன்று 8வது. வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், எந்த பிஜேபி கேண்டிடேட் இந்த போட்டியில் கலந்து கொண்டாரோ அந்த நபரை அருகே நிற்க வைத்து உடனடியாக அவசரமாக இந்த சேரில் அமர வைத்திருந்தார். தேர்தல் முடிவுகளை அனௌன்ஸ் செய்துவிட்ட அடுத்த நிமிடமே அங்கிருந்து பறந்து சென்று விட்டார் இந்த நபர். ஜனநாயகம் மற்றும் கான்ஸ்டிடியூஷனுடைய எப்படி கழுத்தை நெரிச்சிருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள், எப்படி மேயர் எலெக்ஷனில், சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் இந்த திருட்டுத்தனத்தை இவர்கள் செய்தார்கள் என்று. இப்போ பிளான் பியை பாருங்க. பிஜேபியிடம் இருந்த ஓட்டுகள் 14. அதில் இப்போ 3 ஆம் ஆத்மி கட்சியின் மேயர்களை விலை கொடுத்து வாங்கி விட்டார்கள். இவர்களிடம் இருந்த இன்னொரு ஓட்டு சான்சத் உடைய ஓட்டு 1, அகாலிதளை சார்ந்த இன்னொரு ஓட்டு. ஆக மொத்தம் 19 ஓட்டுகள் மேஜிக் நம்பரை அடைந்து விட்டார்கள். இதற்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த ஓட்டு 13. அதிலிருந்து 3 பேர் வெளியேறிவிட்டார்கள். மீதம் இருக்கக்கூடியது வெறும் 10 ஓட்டு தான். காங்கிரஸிடம் இருக்கக்கூடிய ஓட்டுகள் 7. ஆக மொத்தம் 17 ஓட்டுகள். இன்னைக்கு மேயர் எலெக்ஷன் மீண்டும் நடந்தால் ரிசல்ட் என்னவாக மாறும் என்று நீங்க பாருங்க. பிளான் பி உங்களுக்கு பிரிந்திருக்கும். அப்போ நாளைக்கு மோடி 400+ என்று கூறி வருகிறாரே, ஒவ்வொரு மேடையாக ஏறி இந்த முறை 400க்கும் மேல எனக்கு சீட்டு கிடைக்கும் என்று கூறி வருகிறாரே. தப்பித்தவறி அவருக்கு 200 சீட்டுகள் கிடைத்தால் கூட அவர்தான் பிரைம் மினிஸ்டர் என்பது உறுதியாகிவிட்டது. அவருக்கு 150 சீட்டுகள் கிடைத்தால் கூட அவர்தான் பிரைம் மினிஸ்டர் என்பது உறுதியாகிவிட்டது. ஏன்னா பிரசிடென்ட் அவரைத்தான் முதலில் அழைப்பார். யாருக்கு எவ்வளோ சீட்டு வந்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்பு பணத்தை கொடுத்து எத்தனையோ எம்எல்ஏக்களை, எத்தனையோ எம்பிக்களை விலை கொடுத்து வாங்குவார்கள். அதற்கான இன்னொரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் இன்னொரு வீடியோவில், இதற்கு அடுத்த வரக்கூடிய வீடியோ அப்படி தான் வரும். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பிளான் बी திட்டம் வந்த உடனே मेयर के इस्तीफे देने से साफ हो गया है कि चुनाव में धांधली हुई है. இவர்கள் இந்த திருட்டுத்தனத்தை வைத்து எந்த மேயரை நியமித்தார்களோ அந்த நபர் ரெசிக்னேஷனை கொடுத்து விட்டார். அந்த நபருடைய ரெசிக்னேஷன் மிக தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், இந்த தேர்தலில் தவறு நடந்திருக்கிறது. चुनाव जीत नहीं पाए तो अब पार्षदों को खरीदा जा रहा है, तोड़ा जा रहा है. நேர் வழியில் இவர்களால் வெற்றி பெறவில்லை. அதனால் இப்போ இவர்கள் ஹார்ஸ் ட்ரேடிங் வழியாக விலை கொடுத்து எங்களுடைய தலைவர்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். 3 பேரை ஏற்கனவே வாங்கிவிட்டார்கள். குர்சரன் சிங் கால்ரா, பூனம் தேவி மற்றும் நேஹா மசாத். இது மட்டுமல்ல, பிஜேபியின் ஜிதேந்திர பால் மல்ஹோத்ரா சண்டிகர் அத்தியக்ஷாக இருக்கிறார். இவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்கள், இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும். कांग्रेस कार्यकर्ता नहीं चाहते हैं
कि आम आदमी पार्टी का मेयर बने. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆம் ஆத்மி கட்சியின் மேயர் அமைக்கப்படக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். अभी आम आदमी पार्टी और कांग्रेस के कुछ और कार्यकर्ता और पार्षद बीजेपी में ज्वाइन करेंगे. இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில காலகட்டத்தில் காங்கிரஸிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து இன்னும் பல்வேறு நபர்கள் எங்களை சேர இருக்கிறார்கள். ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கிறதா இல்லையா? யாருக்காக எந்த அரசியல் கட்சியில் நீங்க நின்றீர்களோ, எந்த அரசியல் கட்சியுடைய முத்திரையை பார்த்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டார்களோ, அந்த மக்களுக்கு எதிராக இந்த சதி நடக்கிறதா இல்லை? இது முதல் முறையாக கிடையாது. மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள், மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள், கோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹிமாச்சல் பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற எத்தனையோ மாநிலங்களில் பிஜேபி இன்னைக்கு பணத்தை கொடுத்து எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய வேலையை தான் பார்த்து வருகிறது. चंडीगढ़ में सिर्फ 36 वोट गिनने के लिए 25% का घोटाला किया गया. चंडीगढ़ தேர்தலில் பஞ்சாபின் சீஃப் மினிஸ்டர் பகவத் மான் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட். வெறும் 36 சீட்டுகளில் ஊழலை செய்வதற்காக 25% ஊழலை இந்த நபர்கள் செய்துவிட்டார்கள். அப்போ வரக்கூடிய தேர்தலில் 90 கோடி மக்கள் ஓட்டு போட இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த கோர தாண்டவத்தை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்று. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதற்கான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை எடுத்தால் கூட இன்னைக்கு மேயர் எலெக்ஷன் மீண்டும் ஒரு முறை நடந்தால் ஏற்கனவே 3 ஆம் ஆத்மி கட்சியின் நபர்களை ஓட்டுகளை பிஜேபி விலை கொடுத்து வாங்கிவிட்டது. அப்போ இன்னைக்கு அங்கே நடந்தால் கூட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எந்த விதமான முடிவை எடுத்து வைத்தால் கூட, தீர்ப்பை கொடுத்தால் கூட, இன்னைக்கு பிஜேபியுடைய மேயர் தான் மீண்டும் ஒரு முறை அங்கே அமரப்போகிறார். இதுதான் வரக்கூடிய லோக்சபா தேர்தல் 2024ஆம் ஆண்டும் நடக்கப் போகிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.